அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது, இப்பொழுது நமக்கு பித்ருபக்ஷங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 15 நாட்கள் மற்றும் அமாவாசை சேர்த்து 16 நாட்கள் நமக்கு பித்ருபக்ஷங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பக்ஷம் அப்படின்னா 15 நாட்கள் அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இந்த தர்ப்பணாதி காரியங்களை செய்வதற்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றிய நிறைய பதிவுகள் இந்த பித்ருபக்ஷங்களில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயம், கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நமக்கு ஏற்படுத்துகின்றது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு இல்லாதது தான். அதனால் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருந்தது அப்படின்னா, எதை எப்படி செய்யலாம், இதை செய்யலாமா, இதை செய்வதனால் நமக்கு பாவம் வருமா, நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா அப்படின்றது தெரிவது கிடையாது. அதனால் அதை பற்றி கொஞ்சம் தகவல்கள் இந்த காலகட்டத்தில் தரும்போது அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். உங்களுடைய அபிப்பிராயத்தை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுக்கறத பொறுத்து நாம் இதை பற்றிய பதிவுகள் தொடர்ந்து பார்க்கலாம். அப்பொழுது உங்களுக்கும் ஒரு தெளிவு என்பது ஏற்பட்டு வருகின்ற காலங்களில் எதை எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த பதிவு என்ன அப்படின்னா, பித்ரு தோஷங்களை போக்கிக் கொள்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான பதிவு இது. இந்த ஒரு பதிவு நமக்கு ரொம்பவும் அதாவது அவ்வளவு அற்புதமான பதிவு. இதுவரை இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். நமக்கு என்ன தெரியும், நம்முடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் அவர்களுக்கு அமாவாசைகளில் நாம் செய்வது இதுதான் நமக்கு தெரியும். இதை தாண்டி பித்ருக்கள் அப்படின்ற ஒரு லோகம் இருக்கா, அந்த பித்ருக்கள் யார், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி இப்பொழுது நாம் பார்ப்பது என்ன அப்படின்னா, ருச்சி கிருத்த, அதாவது பித்ரு ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. தெய்வங்களுக்கு மட்டும்தான் ஸ்தோத்திரங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால், பித்ருக்களுக்கும் நிறைய ஸ்தோத்திரங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது புராணங்களில். ஆனால் அது நமக்கு கிடைப்பது கிடையாது. இப்பொழுது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, ஆனால் நாம் இப்போ நினைக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அவங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு. ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா, வெளிநாட்டில் இருப்பவர்கள்தான் அனைத்தையும் சரியாக செய்கின்றார்கள். இங்கு இருப்பவர்கள் செய்வது கிடையாதுன்னு நான் சொல்லலை. அங்கே இருப்பவர்கள் சரியாக ஸ்ரத்தையாக எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர்கள் மனதில் நாம் அதாவது நாடு விட்டு நாடு வந்துட்டோம், நம்மளால் எதையுமே செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் அவங்க எல்லாத்தையுமே சரிவர செய்கிறாங்க. ஆனால் சில சூழ்நிலை காரணமாக வெளிநாடு மற்றும் நம் நாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த பித்ருக்களுக்கு சரியாக எதுவும் செய்ய முடியல அப்படின்னா, நீங்கள் இதை செய்யலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியவர்களும் எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குது, நாங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறோம், நாங்கள் ஷிஃப்ட்டில் வேலை பண்ணுறோம், எங்களால் இந்த நேரத்தில் செய்ய முடியாது அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா சூழ்நிலை காரணம். காலாய தஸ்மை நமஹா, காலத்திற்கு ஏற்றாற் போல வேலை பலு இந்த மாதிரி இருக்குது. அப்பேற்பட்டவர்களும் இந்த ஒரு பூஜையை செய்வதின் மூலமாக பித்ரு தோஷங்கள் என்பது அறவே நீங்கும். குழந்தைகள் நல்ல படிப்பில் உன்னதமான ஒரு நிலை வரணும் அப்படின்னா, பித்ரு தோஷம் போகணும் அப்படின்னா, விரைவில் திருமணம் நடக்கணும், திருமணம் நடந்து நல்ல உத்தம சந்தானம் ஏற்படணும் அப்படின்னாலும் இந்த ஒரு ஸ்லோகத்தை படிக்கலாம். இதற்கு பெயர் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, செய்கிறீங்களோ இல்லையோ, இதை பற்றிய ஒரு தெளிவு, இதை பற்றிய ஒரு விளக்கம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொண்டாலே அவ்வளவு ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்லோகத்திற்கு பேர் ருச்சி கிருத்த பித்ரு ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர். யார் அந்த ருச்சி அப்படின்றத நாம், எதனால் இந்த பெயர் வந்தது அப்படின்றத நாம் பார்க்கலாம். ஒரு சமயம் ருச்சி அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சாதாரணமான ஒருவர்,
அவர் அவருக்கு இந்த குருஹத் ஆசிரம தர்மம் எதுவும் அவருக்கு பிடிக்கலை. ஏன்னா அதில் நாம் இருந்தோம் அப்படின்னா எல்லா விதமான கடமைகளையும் நாம் செய்யணும். அதனால் நாம் பாவம் செய்ய வேண்டியது ஒரு கால் வருமோ என்னவோ, இப்படியெல்லாம் அவருக்கு பல கேள்விகள். அதனால் அவர் வடக்கு புறமாக அவருடைய பிரயாணத்தை துவங்குகிறார். அவருடைய கால்கள் எப்படி போகின்றதோ, அதாவது வடக்கு புறமாக அப்படியே போகிறாரு. பூமிக்கு அடியில் விளைந்த அந்த கிழங்குகள் அதுவும் மிதமாக அவர் சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்படி சென்று கொண்டு இருக்கும்போது காடுகளில் அவருடைய முன்னோர்கள் அவருக்கு அதாவது முன்பாக தோன்றி, நீயே இந்த மாதிரி போகிற, நீ ஒரு பெண்ணை, உன்னதமான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, நீ செய்து கொள்ளணும், நீ செய்து கொண்டால்தான் எங்களுக்கு உத்தம லோகங்கள் கிடைக்கும், உத்தம கதி எங்களுக்கு கிடைக்கும். குருஹத் ஆசிரம தர்மத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். நீ அடுத்த தலைமுறையினருக்கு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதாவது இதில் என்ன அப்படின்னா, அதாவது பூதங்கள் அப்படின்னு சொல்லும்போது எறும்புகள், நாய்கள், மாடுகள் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதனால் பூத திருப்தியை யார் செய்யணும் அப்படின்னா குருஹத் ஆசிரமத்தில் இருக்கிறவங்களால தான் செய்ய முடியும். அடுத்து பித்ருக்களுக்கு திருப்தி, அடுத்து முனிவர்களுக்கு, ரிஷிகளுக்கு திருப்தி. இதெல்லாம் நீ எப்படி செய்யணும் அப்படின்னா குருஹத் ஆசிரமத்தில் இருந்தால் தான் இத்தனை பேரையும் நீ திருப்திப்படுத்த முடியும். ஆனால் குருஹத் ஆசிரம தர்மத்தில் சில இடர்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் எங்களுக்கு உத்தம கதிகள் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த ருச்சி அப்படின்றவர் நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் திருமணம் செய்து கொள்ளாததுனால உத்தம கதிகள் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களே, நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு உத்தமமான பெண் கிடைப்பதற்காக அவர் அந்த ஒரு வேளையில் ஈடுபட்டு பல வருட காலங்கள் அவர் தபஸ் செய்கின்றார். அதற்கு பிறகு பிரம்மதேவர் அவருக்கு சாட்சாத்காரம் செய்கின்றார், தோன்றுகின்றார். நீ பித்ருக்கள் யார் உனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த பித்ருக்களையே நீ தியானம் செய், உனக்கு நல்ல பெண் கிடைப்பாள் அப்படின்னு பிரம்மதேவரே சொல்கிறார். அப்போ பிரம்மதேவரே பித்ருக்களை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்றத நாம் இந்த இடத்துல தெளிவாக பார்க்க முடியுது. அப்போ பித்ருக்களை நோக்கி அவர் மறுபடியும் அவர் தியானம் செய்கிறார். அதற்கு பிறகு பித்ருக்கள் உனக்கு உத்தமமான பெண் கிடைப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு பெண் கிடைக்கிறாங்க, திருமணம் செய்து கொள்கிறார். அது வேறு விஷயம். இப்படி பித்ருக்களை அவர் தியானம் செய்கின்றார். அந்த பித்ருக்கள் தன் எதிரே மறுபடியும் தோன்ற வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்லோகத்தை அவர் எழுதுகின்றார், சொல்லுகின்றார். அதுதான் ருச்சிகிருத பித்ரு ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர். இதற்கு அவ்வளவு சக்திகள் என்பது இதை தினம்தோறும் பாராயணம் செய்யலாம், அல்லது அமாவாசை என்று பாராயணம் செய்யலாம். இந்த பித்ருபக்ஷங்களில் தினம்தோறும் பாராயணம் செய்யும்போது பித்ரு தோஷங்கள் என்பது நீங்கப்படும். நீங்கள் திதி கொடுக்கும்போது, தேவசம் அந்த மாதிரி கொடுக்கும்போது கூட இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் அங்கு ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டிருந்தாலும், செய்கின்ற விதத்தில் ஏதாவது லோபம் ஏற்பட்டிருந்தாலும் அவை எல்லாம் தீர்க்கப்பட்டு அந்த பித்ருக்களுக்கு அக்ஷய திருப்தி என்பது ஏற்படும் அப்படின்னு பித்ருக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு உத்தமமான உன்னதமான ஸ்லோகம் இது. அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்லோகம் எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அங்கே கொண்டு போய் உங்களை விடும். நீங்கள் அந்த ஒரு ஸ்லோகத்தை படிக்கலாம். கொஞ்சம் படிக்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் பாட்டு நல்லபடியாக வரும். அந்த மாதிரி ராகம் நம்ம பாட ராகம் நல்லபடியாக வரும். அந்த மாதிரி படிக்க தவறுகள் இல்லாமல் வரும். இந்த ஒரு பித்ரு ஸ்லோகத்தை நாம் பாராயணம் செய்யும்போது பித்ரு தோஷங்கள் என்பது அறவே நீங்கப்படும். பித்ரு தோஷங்களுக்காக எத்தனையோ லட்சங்கள் செலவு செய்து எத்தனையோ பரிகாரங்களெல்லாம் பலர் செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப எளிமையான ஸ்லோகம் இது. இதை பாராயணம் செய்தாலே பித்ரு தோஷங்கள் முழுவதுமாக நீங்கும். இந்த வீடியோவை பார்த்து யாராவது ஒருவராவது அந்த ஸ்லோகத்தை அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல படித்து பயன் பெற்றால் அது எனக்கு மிகவும் அதாவது சிறப்பு புண்ணியம். இதை ஆண்களும் படிக்கலாம், பெண்களும் படிக்கலாம். ஆண்கள் படிப்பது ரொம்ப சிறந்தது. அவர்களால் முடியல அப்படின்னாலும் பெண்களும் படிக்கலாம். புராண
புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆண்கள் படிக்கலாம், பெண்கள் படிக்கலாம். இப்போ வந்து ஆணுக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னா அவர் தான் படிக்கணும். பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னாலும் அவருடைய தந்தை அல்லது அவருடைய கணவர் படிக்கலாம், முடியலன்னா அந்த பெண் கூட படிக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பூஜை செய்கிறாங்க. ஆனால் ஆண்கள் தான் கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும், ஸ்லோகங்களை படிக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய புராணம் சொல்லுது. அதனால் இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் படிக்கலாம். யாராவது ஒருவராவது பார்த்து பயன் பெற்றால் இந்த ஜென்மாவிற்கு நான் பெற்ற பேறு அது. இந்த ஒரு பதிவை பார்த்து அனைவரும் பயன் பெறுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.